வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நாம ஒரு சுவையான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சுண்டக்காய் மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வயிற்று பிரச்சனை மற்றும் சளித்தொல்லைக்கு ஒரு நல்ல மருந்துங்க. நீங்க கூட நினைக்கலாம், என்னடா இவன் சமையலை எளிமையாகவும் சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சமைக்கிறப்ப அடிக்கிட்டே போறானேன்னு. அப்படி இல்லைங்க, நமக்கு நல்ல உணவுப் பொருள்னு தெரியும், ஆனா அது எப்படி செய்யறதுன்னு ஒண்ணு தெரியாது, இல்லைன்னா அது செய்யறது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நல்ல உணவுப் பொருட்களை எளிமையான முறையில அதே நேரம் சுவை மாறாம நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு உங்களோட பகிர்றது தாங்க இந்த பதிவு. இப்போ நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் நல்ல கழுவுன சுண்டக்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. சுண்டக்காய் லைட்டாக வெடிக்கும், அந்த டைம் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த டைம்ல நம்ம சுண்டக்காவை மாற்றிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி டைம்ல நம்ம சுண்டக்காவை மாற்றி வச்சிடணும். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்கணுங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் பொடியை நறுக்கணும் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அரைச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இதில் ஒரு 3 பூண்டை பொடியை நறுக்கி சேர்த்துருக்குங்க. இப்போ வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா பொறுமையா கிளறி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் பொறுமையாக கிளறி விடுங்க. பழம் நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு மிதமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தக்காளி பச்சை வாசம் போற வரைக்கும் பொறுமையா கிளறி விடுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே. பாருங்க, நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் லைட்டா பிரிஞ்சு வருது பாருங்க. அடுப்பு மிதமாவே இருக்கட்டும். இப்போ இதுல நம்ம பொரிச்ச சுண்டக்காவை சேர்த்துறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சுண்டக்காய் சேர்த்துறப்போ சுண்டக்காவுடைய கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. குழம்பும் நல்லா சுவையா இருக்கும். பொறுமையா கிளறி விடுங்க. இப்போ இதில் 2வது தேங்காய் பால் சேர்த்துறேங்க. நான் ஒரு மூடி தேங்காவை நல்லா அரைச்சி முதல் பால் 2வது பால் 2 பால் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நான் 2வது தேங்காய் பால் இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்தாங்க இந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொதிக்க விடலாங்க அப்படியே. இப்போ இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இல்லைன்னா நீங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க, அப்பதான் இந்த சுவையா இருக்கும் இந்த குழம்பு. அதே மாதிரி கசப்புத்தன்மை கம்மியா இருக்கும். இப்போ இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொறுமையா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இதுல நான் ஒரு ஸ்பெஷல் பொடி சேர்த்திருக்கேங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, வெந்தயம், ஜீரகம், கடுகு இது 3 சம அளவு எடுத்து எண்ணெய் விடாம நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடியில இருந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்குங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்க, நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுல தேங்காய் பால் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ரொம்ப மிதமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். பொறுமையா கிளறி விடுங்க. இப்போ இதுல கொஞ்சமா கசூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. இது காஞ்ச வெந்தயக்கீரை, இதை சேர்த்து பொறுமையா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் மூடி வச்சு மிதமா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே அடுப்பு அணைச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்ல. இப்போ பாருங்க, சூப்பரான நமக்கு சுண்டக்காய் குழம்பு தயாராயிடுச்சு. இது நல்ல சுவையா இருக்கும். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இதை வீட்டுல செஞ்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது நண்பன் ஜிஆர்வி. வாழ்க வளமுடன்.